உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. அதற்கு பிறகு தோத்தவங்க கூட முதலா போய் நன்றிலாம் சொல்லிட்டு வந்தாங்க தொகுதி மக்களுக்கு. சேகர் பாபுலாம் கண் கலங்கி பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு, நம்ம பார்த்தோம். அப்புறம் பேர் பல தொகுதிகளை சேர்ந்த வெற்றி வேட்பாளர்களும் போய் நன்றிலாம் வந்து சொன்னாங்க. இப்போ முதல்வர் விஜய் திருச்சி மக்களுக்கு போய் நன்றி சொல்ல போயிருக்காரு. என்னை ஜெயிக்க வச்சிங்க, இதுதான் நான் ராஜினாமா பண்ணிட்டேன், அதனால மன்னிச்சுக்குங்கன்னு மன்னிப்பும் சேர்த்து சொல்லிட்டு வந்துருவாரா தெரியல. என்ன பேச போறாருன்னு தெரியல. பட் நேத்துல இருந்தே பயங்கரமான கெடுபிடி. காரணம், முதல்வர் வரப்போறாருல திருச்சி, அதனால ட்ரோன்கள் பறக்க தடை. அது இல்லாம மக்களை சில இடங்கள்லயே பஸ் ஸ்டாப்லாம் நிப்பாட்டி வச்சு நடந்தெல்லாம் போக சொன்னாங்க. எங்க அதெல்லாம் ரொம்ப அநியாயங்க அப்படின்லாம் வந்து மக்கள் புலம்பிட்டு போற காட்சியில பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, கடந்த ஆட்சியில வந்து ஒரு கட்டுப்பாடு எல்லாம் வச்சிருந்தாங்க. 5000 பேருக்கு மேல கூடக்கூடாது அப்படின்னு. இந்த ஆட்சியில் இவங்க ஆட்சியில் இவனே கட்டுப்பாடு விதிச்சுட்டு தான் போறாங்க. சிஎம் சார் அப்படின்னு வீடியோ எதுவும் போடுவாரா? அவரே சொல்லுவாரோ, சிஎம் சார் 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதியா அப்படின்னு. பட் என்ன பேச போறாருன்னு தெரியல. ஏற்பாடெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திருச்சி வந்தவருக்கு வந்து துரை வைக்கோ முதலா போய் பொன்னாடைய போட்டு அமுகுறாப்புல. இல்ல, பொன்னாடைய போடுறதுக்கு முன்னாடியே தாவேக்கால துண்டை போட்டு வச்சிருக்காங்கிறது தெரியுது. ஐயோ, உதயசூரியன்ல நின்னுட்டமே, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, சட்ட வழிகள் வழியா உள்ள போய் ஏதாவது வெளியே வந்துட முடியுமான்னு தான் பாத்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா மாறி மாறி அப்பாவும் மகனும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனப்பவே எங்க வீட்லயே போறாங்க, விசிலுதான் ஓட்டு போட்டாங்கன்னு துரை வைக்கோ வந்து சொன்னாங்க. ஆமா, இங்க இருந்து பாத்துருப்பாங்க, அன்னாரிவாளையத்துல இருந்து கூட இருந்து உங்க வீட்டுல இருக்கவங்களே விசிலுக்கு தான் போட வச்சீங்களா, நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வைகோ வந்து அந்த லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணி போய் குதிரை பேரம் எங்க நடக்குது அதெல்லாம் கிடையாது. நீங்க என் கட்சி 2006 என் கட்சி எம்எல்ஏ கம்பம் ராமகிருஷ்ணனா நீங்க தூக்குனீங்களே, அது குதிரை பேரமா? இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகல இருந்து தூக்குனீங்களே, அது குதிரை பேரமா அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் துரை வைக்கோவுமே. குதிரை பேரமா கழுதை பேரமா எல்லா பக்கம் நடந்துட்டு தானே இருக்குது. திராவிட கட்சிகளோட இன்னொரு வெர்ஷன் தான் வந்து டிவிகேன்னு சொல்லிட்டு டிவிகே நிர்வாகிகளாவே மாறி பேசிட்டு இருக்காங்க அப்பாவும் மகனும். ஆமா, கட்சியில ஒருவேளை கட்சியை கலைச்சிட்டு சேர்ந்துருவாங்களா வழியில போற போக்க பார்த்தா. அதான் வந்து ஐஎம்எல் ஏணி சின்னத்துல நின்று இருக்காங்க, நம்ம தனி சின்னத்துல நிக்காம போயிட்டோமேங்கிற வருத்தம் வெளிப்படையாவே தெரியுது. சரி, நீங்க துரை வைகோ புராட போத்துனாருன்னா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் ரமேஷ், அரசு அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் வரவேற்றாங்க. எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட பொக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. இனிமேல் தான் பேச போற, என்ன பேசுறாங்கிறத நம்ம ஷோ முடியறதுக்குள்ள பேசிட்டு வந்து பேசுவோம். நாளைக்கு என்னங்கிறத அப்டேட் பண்ணுவோம். ஆமா, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி துரந்தரா இருக்கிறாங்க மதச்சார்பற்ற, அதாவது திமுக கூட்டணியில ஒரு துரந்தரா தான் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. முதல்ல துரந்தர்னா என்னப்பா? துரந்தர்னா ஸ்பை அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, ஏதோ படத்துல துரந்தர்னா மாத்தி மாத்தி பேசுறவங்க பேரு துரந்தர்னா நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? மாத்தி மாத்தி பேசுற படத்தை பார்க்கல போல இருக்கே. இல்ல, நான் பார்த்தேன். ஆனா வந்து அதுல நிறைய அரசியல் சிக்கல்கள் கூட இருக்கு அந்த படத்துல. சரி, அதுக்கப்புறம் வருவோம். துரந்தர்னா ஸ்பைங்கிற மீனிங்ல தான் அவங்க சொல்றாங்க, ஸ்பையா வந்து இருக்காருங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பிரேமலதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் துரந்தர்னு சொல்லியிருந்தாரு, நான் ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லியிருப்பேன், பட் ஏதாவது அர்த்தத்தோட பேசணும்ல அப்படின்னு சொல்லி. எல்லாமே அர்த்தத்தோட தானே அவங்க பேசுவாங்க. அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இல்ல துரந்தராலாம் நான் இல்ல, அவரு துரந்தரா மாறாம இருந்தா சரி தாவேக்காக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த அர்த்தத்தோட ஒரு விஷயம் பேசிருக்காங்களே. முதல்ல இந்த அரசாங்கத்துக்கு 6 மாசம் டைம் கொடுக்கணும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ங்கிறது ஒரு சுனாமி மாதிரி வந்திருக்கு. நாங்க சோஃபா இதுக்கெல்லாம் நாங்க ஆசைப்படுறோம் கிடையாது, சோஃபாவுக்கோ பேரத்துக்கோ ஆசைப்படுறோம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு, நான் சொல்லியிருந்தா விஜய் என் வீட்டுக்கே வந்து எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருப்பாரு, அதுக்கெல்லாம் ஆசைப்படல நாங்க. அப்ப ஆசைப்பட்டிருக்காங்க போல தெரியுது. விஜய் வந்து முதல்வரா பதவியேற்ற உடனேயே பல கட்சி தலைவர்களுக்கும் போயிட்டு வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வந்தாரு. வண்டியை திருப்பாத ஒரே ஏரியான்னு பாக்குறோம் வடபழனி, பிரேமலதா வீடு அந்த சைடு தான் அது. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமா, அவரே வீடு தேடி வந்து இந்தாங்க முதல்வர் பதவி வச்சுக்கங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா அதுல ரொம்ப இடிக்கிறதுனா, பேரம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது, சோஃபானா என்னன்னு தெரியாதுங்கிற மாதிரி. நாங்க பணத்துக்கோ ஆசைப்படுறோம் கிடையாது, பயணிக்கும் கூட்டணிக்கு நாங்க விசுவாசமா இருப்போம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்களா? அர்த்தத்தோட அவங்க பேசுறாங்க போல இருக்கு. கூட்டணிக்கு முன்னாடிதான் 2 பேர்கிட்ட பேசுவாங்க, கூட்டணின்னு வந்துட்டா ஒரே ஆளோட தான் இருப்பாங்க. அதே மாதிரி எடப்பாடியும் சொல்றாங்க, எங்க கட்சி ஐசியூ இருக்குன்னுலாம் எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் பேசியிருந்தாரு, இப்ப அவரோட கட்சி ஐசியூக்கு வந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுமே டிவிக்கு போக ரைட்டா ரூட்டை திருப்புற மாதிரி வந்து தெரியுது. அப்படியா? 2029 வண்டி நீங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, மகன், மச்சான், அவங்களோட தம்பி எல்லாரும் சேர்ந்து. மச்சான் ஆல்ரெடி டெல்லி போயிட்டாரு, அவர் மகனை டெல்லிக்கு அனுப்புறதுக்காக வந்தாலும் வருவாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே அதிமுகவை சேர்ந்தவங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து கும்பகோணம் திருப்பணத்தாள் பகுதியை சேர்ந்தவர் மகேந்திரன். அந்த பகுதியில வர்த்தக அணி இணை செயலராகவும் வந்து இருந்திருக்காரு.
ஒரு அதிமுக தொடர் தோல்வி, இந்த பிளவு காரணமா ரொம்ப வேதனைப்பட்டு தன்னோட குடும்பத்தினர்கிட்ட, நண்பர்கிட்ட எல்லாம் பகிர்ந்துட்டே இருந்திருக்காரு. விரக்தியோட உச்சத்துக்கு வந்து போனவர் சோசியல் மீடியாவில் ஒரு செல்ஃபி வீடியோ வந்து எடுத்து போட்டுட்டு தன்னைத்தானே மாற்றிட்டு இறந்து வந்து போயிருக்காரு. அந்த வீடியோவில் மகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எளிய தொண்டனுடைய வேதனையா அது வந்து நான் பதிய வைக்கிறேன். தொடர்ந்து கட்சி வந்து தோல்வி அடையுதுங்கிறது, பிளவு ஏற்படுறதுங்கிறது என்னை போன்ற நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்றதுனால தாங்கிக்க வந்து முடியல. எல்லாரும் வந்து ஒன்று சேருங்க, அம்மாவோட ஆட்சியை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காணாம போயிட்டாரு. சொந்தக்காரங்கள்லாம் வந்து தேடிருக்காங்க, தேடினப்ப கூட கிடைக்கவே இல்லை அவரு. அப்புறம் பார்க்குறப்ப ஒரு இடத்துல எரிஞ்ச நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமிகளோட முக்கியமான நிர்வாகிகள் கும்பகோணத்துக்கே போய் வந்து அஞ்சலிலாம் செலுத்திட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆறுதலும் வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மகேந்திரனுடைய அம்மா கிட்ட வந்து நீ மன்னிச்சுக்கோங்கம்மா, மன்னிச்சுக்கோங்கன்னு வந்து சொல்றாரு. பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசுறப்ப கொஞ்சம் நான் தடுத்துட்டாரு அவரு வந்து. அதனால அழுக வருது எடப்பாடி பழனிசாமிக்கு. என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி முடிவுகள் யாருமே வந்து எடுக்க வேணாம்ங்கிறத நான் ஒரு கோரிக்கையா வந்து வச்சுக்கிறேன். ஒரு நல்ல தொண்டரை, நல்ல நிர்வாகியை வந்து இழந்துட்டு நாங்கள் வந்து வாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ குடும்ப நிதியாக 55 லட்ச ரூபா பணம் அறிவிச்சிருக்கு அதிமுக சார்பாக. ஆனால் அதிமுக காரங்க ஒட்டுமொத்த வேதனை தான் நம்ம தொடர்ந்து சொன்னோம். அவங்களால ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு. ஆமா, ஏன்னா கடுமையா உழைச்சவங்க அவங்க. ஆமா, கண்டிப்பா. ஆனா எதுக்குமே வந்து தற்கொலை ஒரு தீர்வா இருக்காது. அந்த சிந்தனைகளே வராம தான் நம்ம பாத்துக்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, ராஜ் சத்யன் அதிமுகவோட ஐடி விங் செயலாளர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்தை ஒட்டி இளைஞர்களுக்கு வழி விடுங்க, அப்பதான் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியுங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுவும் அதிமுகக்குள்ள ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஆனா இன்னும் சண்டை ஓஞ்சப்பாரி தெரியவே இல்லையே. அதிமுக பிளவுங்கிறது பாதி பேர் எடப்பாடியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து வெளியில இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா CV சண்முகம். ஆமா, அந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது பசுபதிங்கிற நபருக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தா கூட விழுப்புரம் அதிமுக அலுவலகத்துடைய சாவிய பசுபதியில கொடுக்கவே இல்லை CV சண்முகம் ஆட்கள். இப்போ கேட்க போனப்போ நீ திறந்துடுவியா பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு CV சண்முகம் ஆட்களும் சரி, பசுபதி ஆட்களும் சரி மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. உடனே விழுப்புரம் கோட்டாட்சியர் முருகேசன் போய் முறையிட்டு இருக்காங்க. முருகேசன் 2 தரப்புகிட்டையும் வந்து விளக்கம் கேட்டிருந்தாரு. இப்ப அந்த அதிமுக அலுவலகங்கிறது பொதுச்செயலாளர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பொதுச்செயலாளர்னா எடப்பாடி பழனிசாமி தான். பசுபதியிட்ட நீங்க கொடுக்கணும் சாவின்னு சொன்னதுக்கு பிறகு CV சண்முகம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய அதிமுக அலுவலக சாவி வந்து ஒப்படைச்சிருக்காரு. கொடுத்துட்டாரு. நேத்துதான் வந்து கொடுத்திருக்காரு. இப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்காங்க அதிமுக போயிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து இந்த தலைவர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்கல்ல, நிறைய தொண்டர்கள், நிர்வாகிகள், இவங்கெல்லாம் கொத்து கொத்தா தாவேக்கா பக்கம் பல மாவட்டங்கள்லயும் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெளியில பாக்குறோம் தலைவர்கள் இருக்காங்கன்னு, ஆனா அதுக்கு கீழே உள்ள நிறைய நிர்வாகிகள் போறதையும் பார்க்க முடியுது. அண்ணாமலை பாஜக தான் இருக்காரு, ஆனா எந்த விதமான பதவியிலும் இல்ல. அவரு முன்னாள் பாஜக மாநில தலைவர். இந்த முறை சட்டமன்ற தேர்தலையும் நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு சில தொகுதிகள் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அதையும் நான் பார்க்க மாட்டேன்னு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவரு சொல்றது என்ன செய்யறதுங்கிற மாதிரிதான் இருந்தாரு. அவரு தெரிஞ்சிருக்கு இதுதான் ஒரு இடத்துல, அதுவும் 1000 ஓட்டுக்குள்ளதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2021 4 தொகுதி ஜெயிச்சாங்க. 2026 ஒரே தொகுதி மட்டும் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அவரும் அந்த மாநில பதவிங்கிறது பறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பொறுப்புகள் கொடுப்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. தேசிய அளவுல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில் எதுவுமே கொடுக்கவே இல்லைல்ல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு, இதற்கு பிறகு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் முடிவெடுத்துறதா சொல்றாங்க. கூட இந்த ஆட்கள் என்ன தலைவா, உனக்கு இருக்கிற மாசத்துக்கு நீ விஜய் தூக்கி சாப்பிடலாம் தலைவாங்கிற மாதிரி உசுமை துட்ட மாதிரி வந்து தெரியுது. நீங்களும் குதிரை வேகத்துல செயல்படணும் தலைவா, ஏன் ஆடு மாதிரி நம்ம மந்தமா இருக்கணும் அப்படிலாம் சொல்லலையா? நான் கீழே விழுந்தா எழுந்திக்கிறதுக்கு யானை கிடையாது குதிரை அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் கொடுத்துரு சொன்னா. யாரு தெரியுமா? ரஜினி. அவரு பின்னாடி இருக்கிறதா தகவல் வருது. ரியல் அண்ணாமலைக்கு முன்னாடி ரீல் அண்ணாமலை இருக்கிறதா வந்து தகவல் வருது. அவரோட ஆசையில, அவருடைய ஆதரவுல சீக்கிரம் கட்சி பேரோ அமைப்பு பேரோ அறிவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையோட பிறந்த நாள். அதுக்கு பிறகு 15ஆம் தேதி அறிவிக்கப்படலாம், இல்ல 4ஆம் தேதி அறிவிக்கப்படலாம்லாம் போய்கிட்டு இருக்க சமயத்துல நிதின் அப்படின்னு இருக்காரு, டெல்லியில உட்காந்துருக்காருல்ல, அவர் வந்து கூப்பிட்டு இருக்காரு அண்ணாமலை, என்ன பிரச்சனை வாங்க நான் சமாதானப்படுத்தினேன்னு கூப்பிட்டதா தகவல். இப்ப டெல்லிக்கு நாளைக்கு கிளம்பி போறாரு. அங்க எடுக்க போற முடிவை வச்சு அண்ணாமலை ஊட்டெடுக்கலாம்லாம் சொல்றாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்பயே எங்க தலைவர் 1 கோடி வாக்கு இருக்கு தெரியுமா? எங்க இருக்கான்? இந்தியாலயா? இல்ல தமிழ்நாட்டுலதான். அமெரிக்கால நினைச்சியா? தமிழ்நாட்டுல 1 கோடி வாக்கு இருக்கா? என்னங்க இருக்கு? வர பெருந்தூர் இடைத்தேர்தல் நிக்க போறாரு எங்க தலைவர். நின்று அப்படியே சட்டமன்றத்துக்கு வர போறாப்புலன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, அந்த வாழும் கலை
ஸ்ரீ ரவிசங்கர் இருக்காருல்ல, ஆமா. அவர்கிட்ட போய் ஆலோசனை நடத்தியிருக்காரு அண்ணாமலை. ஓ, அதுதான் ரஜினி அந்த ரூட்ல வராரா? அதுக்கப்புறம் என்னன்னா, ஏதோ ஒரு முக்கியமான முடிவெடுக்க போறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் பயணம் மேற்கொள்ளுவாரா அண்ணாமலை. இதுக்கு முன்னாடி வந்து இங்க அண்ணா ரஜினிங்க போயிட்டு வருவாரு இமயமலை. அதே மாதிரி இமயமலை போயிட்டு வந்து இப்ப நேபாள் ஆன்மீக ட்ரிப்பும் முடிச்சுட்டு வந்திருக்காரு அவரு. நேபாள் அரசியல்ல வேணா ஏதாவது ட்ரை பண்ணலாங்களா போயிட்டு வந்தா? நேபாள் வர இளைஞர் தானே அங்க வந்து டிஜிஏவா இருந்தவர் தானே இப்ப அந்த பிரதமராக இருக்காரு. அப்புறம் முன்னாள் IPS நம்மளே சிஎம் ஆகக்கூடாதுன்னு கூட வந்திருக்கலாம். அவர் கிளம்பி வந்திருக்காரு. அவரும் ஒரு படத்துல வேற நடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கர்நாடகா சிங்கமா இருந்தவர் இங்க ஏதாவது பண்ணலாமான்னு ட்ரை பண்றாரு போல. சரி, அவர் பண்ணட்டும். இன்னொரு பக்கம் வந்து தாவேகா கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா IUML வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஜூன் 20ஆம் தேதி பொதுக்குழுவில் தாவேகாவோட கூட்டணியா இல்லை திமுகவோட கூட்டணி என்ன பண்ண போகிறோங்கிறத முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு காதர் மொய்தீன். இருந்தால் கூட அதுக்கப்புறம் அவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது தாவேகா ரூட்ல தான் வருவாங்கங்கிற மாதிரி தெரியுது. இதுல என்ன சந்தேகம், அமைச்சரே வாங்கிட்டாங்க அவங்க. ஆமாம், அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் குளத்தூர்ல ஏற்கனவே நம்ம நிர்வாகிகள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணும் போதே ஒரு மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சுது எங்களுக்கு. இந்த மாதிரி பெண்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுற மனநிலையில இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் அதை திமுக தலைமைக்கு தெரியப்படுத்தினோம். ஆனால் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறது தெரியல. ஆனால் நாங்களாம் நடவடிக்கை எடுக்கலையே, எடுத்துதான் ஜெயிச்சிருப்பாங்களே. அதுதான், அதனால வந்து எதுவும் எடுக்கல போல. அதனால ரிசல்ட் வந்து மக்கள் வந்து பேராதரவு கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. அப்படிங்கும்போது எங்களை கூப்பிட்டாங்க திமுகல. அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி முத நாள் வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவோம்னாங்க, 2வது நாள் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவோம்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை. அதனால வந்து நாங்கள் விஜய்க்கு தான் மக்கள் ஓட்டளிச்சிருக்காங்கும் போது இங்கே பாஜக வந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொன்னோம். ஒப்புதலும் கொடுத்தாரு MK ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் ஆதரவு கொடுத்தோம். இப்ப பாப்போம், நாங்க பொதுக்குழுல ஒரு முடிவு எடுப்போம் என்னங்கிறது. எடுத்துட்டாரே காதர் மொய்தீன். இவ்வளவையும் பேசிட்டு குதிரை பேரம் இல்ல அது. அதே மாதிரி அவர் தீய சக்திய தூய சக்தியா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு விஜய். அதிமுகல இருந்து வரவங்க எல்லாம் வந்து உடைப்பு கிடையாது கட்சி, அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே வராங்க. இதெல்லாம் பேசியிருக்காரு. இன்னும் 20ஆம் தேதி பேசுறேன், இப்ப பேசுறேன். 20 என்ன பேசுவாருன்னு தெரியலையே. அதுதான் தெரியல. இப்பவே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப மதிமுக முன்னாடி சொன்னோம்ல, துரையோகா தான் சொல்லிருக்காங்க, கூடிய சீக்கிரம் நாங்க பொதுக்குழு எல்லாம் பேசி முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுதான், ஒரு லெட்டர் நம்ம வேற சின்னத்துல நின்று இருந்தா கூட நம்ம வேற கட்சி தானே, ஒரு லெட்டர் எழுதி வாங்கிடுவோம் ஸ்டாலின் கிட்ட, இவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டா நம்ம போயிடலாங்கிற முயற்சியில இருக்காங்க. லெட்டர் எழுதி வாங்கிக்கலாம், தேர்தல் ஆணையம் ஏத்துக்கணும்ல. அந்த லெட்டரை தேர்தல் ஆணையத்தை கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல அதுக்கு திமுகல இருந்து லெட்டரே கொடுக்க மாட்டாங்களே. ஒரு ராஜேந்திரன் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு வைகோ. ஒரே 2 தீப்பெட்டி மட்டும் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருப்போம். இல்ல, ஒருவேளை தீப்பெட்டில நின்றுந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்களா? அவங்க நம்புறாங்கப்பா. எந்த புது ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, மக்கள் பவன் அதாவது ராஜ்பவன்ல பெயிண்ட் அடிக்கிறாங்களோ இல்லையோ, டக்குன்னு திருவள்ளூர் பக்கம் திரும்பி திருவள்ளூருக்கு காவி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரஞ்சு பெயிண்ட் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்பவுமே. அர்லேக்கர் அவர் என்ன பண்ணிருக்காரு, திருவள்ளூருக்கு காவி உடை வந்து திருப்பி வந்து போட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காரு. அதற்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. ஆமா, உதயநிதி கூட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு முதலமைச்சர் இதுக்காவது வாய் திறப்பாராங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. முதலமைச்சர் வாய் திறக்கல, ஆனா அருண்ராஜ் வந்து வாய் திறந்திருக்காரு அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளூரை குறுகிய வட்டத்துக்குள்ளோ இல்ல குறுகிய வட்டத்துக்குள்ளோ அடைக்கிறது அப்படிங்கிறது அவரை சிறுமைப்படுத்துற மாதிரி வந்து ஆயிடும். அவர் ஜாதி மதம் நாடு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வந்து சொன்னவரு, இது தவறுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. பட் இதுவே வந்து மீனவ அமைச்சர் ஸ்ரீநாதர் போய் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்கேப் போயிடுறாரு. அதை தாண்டி வைகோ வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. அதான் வைகோ பேசியிருக்காருல்ல தாவேக்கால இருந்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவர் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு கடுமையான பதிவெல்லாம் சொல்லியிருக்காரு மீடியால. ஆமா, இதெல்லாமே வந்து சோசியல் மீடியாலே வந்து காவி உடை போட்டது திமுக அரசாங்கம் தான் சொல்லிட்டு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஓவிய பெருந்தகை KR வேணுகோபால் சர்மா அவர்கள் வரையப்பட்ட ஓவியம் தான், மத்திய அரசால ஏத்துக்கிட்ட ஓவியம் 1960. அதுல வெள்ளை உடையில தான் இருப்பாரு திருவள்ளுவர். ஆனா அவங்க நினைச்ச கடல்ல அடிச்சு திருவள்ளுவரை பாஜக வந்து அவங்களோட ஒரு சித்தாந்தத்துக்கு ஏத்தபடி இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலையை வச்சிருக்காங்க. சித்தாந்தம்னா திருவள்ளுவர் எழுதியிருக்கணுமே அந்த சித்தாந்தத்தை. எழுதல, ஆனா அவங்க வந்து பெயிண்ட் அடிச்சு தானே எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. வரலாறை மாத்துறாங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேல இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி, துரை வைகோ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, திராவிட கட்சி தான்ன்றாரு. திராவிட கட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. மதவாத சக்தியில் வரக்கூடாது, அதுக்கு திராவிட இயக்கம் தான் பெஸ்டிங்க. 2 திராவிட இயக்கம் மாதிரி 3வது திராவிட இயக்கம் வந்து தாவேகா இருந்துட்டு போகுது. பேர்ல திராவிடம் என்ன, அவரோட சித்தாந்தம் திராவிடம் தானேங்கிற மாதிரி அவர் முகத்திலே இருக்குங்க, கொள்கையிலங்கிறாரு அவங்க. சரி, திருவள்ளூர் பத்தி பேசிட்டு இருக்கப்ப ஔவையார் வராங்க.
அதே மாதிரி ஸ்ரீநாத் இருக்கார்ல மீனவத்துறை அமைச்சர், ம். அவனை பேசுறப்ப அரிதினும் அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது தளபதி நண்பராய் பிறப்பது அரிதுலாம் பேசியிருக்காப்ல. ஓ, அதுதான் அந்த ஒரே ஒரு குவாலிட்டியை வச்சு அவர் எம்எல்ஏ ஆகி அமைச்சர் வரையும் ஆயிருக்காருல்ல, அதனால இதுவும் பேசுவாரு, இன்னமும் பேசுவாரு. இன்னொரு பக்கம் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர் வந்து அந்த டாஸ்மாக் ஊழியர்களை கன்சோல் பண்றதுக்காக வந்து பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்க போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. நம்ம துறை தான் வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்ட துறையா இருக்கு, நம்ம போய் வீட்டுல வந்து சொல்லக்கூட முடியல, வெளியில பிள்ளைங்க வந்து நம்ம டாஸ்மாக்ல தான் வேலை பார்ப்பாங்களா இப்படின்னா சொல்றது கூட யோசிக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட துறைன்னு வேற 3 டைம் சொல்றாரு. தாழ்த்தப்பட்ட துறையா துறைன்னு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம இதுல சீர்திருத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதுல தாழ்த்தப்பட்ட துறைன்னு அமைச்சரே எப்படி சொல்லுவாரு பாருங்க, இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி திமுகல இருந்து விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் ஜோசப் கல்லூரிலேயே போய் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. திருச்சி மக்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சரி. ஏன்னா முதல்வரா பதவியேற்ற பின் அவர் அங்க பேசினாரே தவிர வேற எங்கேயும் பொது மேடைகளை பெருசா பேசவே இல்லை. நிகழ்ச்சியெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாரு. என்ன பேச போற எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட வந்து இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி வந்து பேசிடுறாரு. குறிப்பா அந்த குதிரை பேர அரசியல் வந்து சொல்றாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முதல்வர் எப்பதான் பதில் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம்ல. பிரஸ் மீட்ல பதில் சொல்ற மாதிரி தெரியல. பட் வந்து அவர் பேச நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிலைமை. இனிமே எல்லா விமர்சனங்களுக்கும் அப்பப்போ ஒரு மேடை போட்டு இந்த மாதிரி பேசி முடிச்சிருவாரு. அப்படிதான் தோணுது. இன்னைக்கு வந்து அமைச்சர் ராஜ்மோகன் தொகுத்து வந்து வழங்கினாரு. இப்போ அவர் தான் தொகுத்து வழங்குறாரா? அதே மாதிரி திருச்சியை சேர்ந்த அமைச்சர் ரமேஷ் இவங்கெல்லாம் வந்து மேடையேறி வந்து பேசினாங்க. முன்னாடி வந்து பொதுச்செயலாளர் புசியானந்த் வந்து பேசினாரு, கூப்பா கிருஷ்ணன் வந்து பேசினாரு. ஆமா, இவங்கெல்லாம் பேசினோன்னு தான் முதல்வர் வந்து பேசினாரு. பேசி வந்து நன்றி சொன்னாரு, நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதே மாதிரி திருச்சி என்னோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருச்சி வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானது, ராஜினாமா பண்ணிட்டதுனால அப்படி சொல்லியிருந்தாரு. இதுக்கு அடுத்து வர வேட்பாளரையும் நீங்க ஜெயிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தையும் அங்க வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காரு இடைத்தேர்தலுக்கு. நீங்க ஜெயிக்க வச்சீங்க, பட் இருந்த விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் மாதிரி வந்து ஜாலியா வந்து சொன்னாரு. குறிப்பா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த டாஸ்மாக் வந்து நாங்க வந்தோடனே க்ளோஸ் பண்ணோம், ஒரு நாள் அவங்க வந்து பண்ணவே இல்லை. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து பேசினாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லா ஏரியாக்களையும் போதை கலாச்சாரம் வந்து இருக்கு. இப்ப நான் அதுக்கு எஃபிசியன்டான போலீஸ் அதிகாரிகளை நான் வந்து நியமிச்சிருக்கேன். அடுத்த வாரம் இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து தொடங்க போகுது. அடுத்த வாரம் தான் படிப்படியா வந்து நான் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துவேன், அதை என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. அதே மாதிரி 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களால 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. இன்னும் சொல்ல போனா 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க புலம்புறதுக்கு. அதுவும் கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி விவசாயிகள் பிரச்சனை நம்ம வந்து எங்களால எவ்வளவு முடியுமோ இப்போ ஃபர்ஸ்ட் கட்டம் வந்து செஞ்சிருக்கோம், விவசாயிகளும் என்ன நம்புங்க, நான் கைவிட்டுற மாட்டேங்கிற மாதிரி அங்க ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதே மாதிரி போட்டி யாருக்கும் அங்கிருந்து அவங்க வந்து டிஎம்கே டிவிகே வந்து சொன்னாங்க. அதான் சொல்றாரு, தீய சக்தி தீர்ந்து போன சக்தி, அதிமுக பேரையும் சொல்லல, மற்றும் பலர் தாங்க அந்த தீர்ந்து போன சக்தி. தீர்ந்து போன சக்தியும் ஒன்னா சேர்ந்து இந்த விஜய் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் வந்து பண்ணாங்க. குதிரை பேரம் நாங்க என்னங்க குதிரை பேரம் வந்து நடந்துச்சு. இப்ப நான் சொல்றேன், அது வந்து தீய சக்தி, அதை தாண்டி தூரசக்தி, ஓரசக்தி, கோரசக்தி, பாரசக்தி, தூர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சாதி மதம் பணம் எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிருக்கு இந்த அரசியல் முடிவுங்கிறது. அடுத்து எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி எல்லாம் பேசுறாங்க. எம்ஜிஆர் நமக்கும் மேலதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி சொன்னாரு. ஆமா, எம்ஜிஆர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணம் இல்லா மின்சாரம் நம்ம வந்து அறிவிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி 100 யூனிட் வந்து திமுக அறிவிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மேடம் ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருந்த போது கொடுத்த விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதே மாதிரி மக்களை வந்து தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் தான் இப்ப நமக்கு எங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வாக்களிச்சா நல்லவங்க, எங்களுக்கு வாக்களிச்சா கெட்டவங்க, தற்குறியாங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. உங்களுக்கு வாக்களிச்சவங்க வேற பிளானட்ல இருந்து வந்து வாக்களிச்சாங்க, அவங்களும் இங்க இருந்த மக்கள் தானே அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. கோட்டு ஏன் போடுறாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்போம், ஏன் அதிகாரத்துல இருக்கவங்க ஆதிக்க சக்திகள் தான் கோட்டு போடணுமா, நாங்கெல்லாம் போடக்கூடாதாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுல வந்து வெள்ளை வந்து மனசு மாதிரி, கருப்பு யார மீன் பண்ணி போட்டிருக்கோன்னு உங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பெரியார சொல்றாரோ, கருப்புங்கிறனால பெரியாருங்கிற மாதிரி நம்ம பிடிச்சிங்க. இல்ல சூர்யா அந்த கருப்பு இதுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன். அவர் பெரியார தான் சொல்றாரு.
சொல்றாரு. இன்னொன்னு வந்து லஞ்சம் ஊழல் நிச்சயம் வந்து ஒழிச்சே நான் தீருவேன், அந்த நாட்கள் நோக்கி தான் நாங்க வந்து நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சை பேசி முடிச்சிருக்காரு விஜய். ஆனா என்னன்னா நடுவுல வாயில வந்துரும் இப்படிலாம் கூட வந்து பேசுனாரு. எங்க அண்ணன் விஜயகாந்த் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல வந்து அதை சொல்லியிருக்காரு. ஸோ முதல்வருக்கு இது அழகான இப்பவே வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வாயில வந்துரும்லாம் பேசுறாருன்னு. ஆனா எங்க அண்ணன் பேசின மாதிரின்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே ஒரு இது டிஸ்கிளைமர் மாதிரி போட்டு வச்சிருக்காரு. பிரேமலதா சொன்னது உண்மைதான் போல இருக்கே, நான் கூப்பிட்டுதான் எனக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்க மாட்டாரா விஜய்? இல்ல, நம்ம மதிமுக இப்பதான் போன டேக்ல எல்லாம் பேசணும். ஆனா இப்ப துரை வைகோ வந்து பேசியிருக்கிறத பார்த்தா துரதிருஷ்டவசமானது. நாங்க உதயசீரியன்ல போட்டிட்டது எங்களால தாவேகாக்கு ஆதரவு கொடுக்க முடியல, பொதுக்குழுவை கூட்டுங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுக்குழுவை கூட்டி நாங்க முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டாரு. அதான் முடிவு எடுத்துட்டாரு, அதுக்கு பொதுக்குழுவை மட்டும் கூட்டணும். இப்ப என்னன்னா ரிசைன் மட்டும் ரீஎலெக்ஷன் கூட இல்ல இடிப்பாங்க போல தெரியுது. அப்படிதான் தெரியுது. மதிமுகவும் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு போல. சமீபத்துலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்குங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. ஆனா இவ்வளவு அமௌண்ட் 50,000 அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அளவுகோலா பணத்தை வச்சு அவங்க வந்து அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியா அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு விவசாயிகள் சங்கங்கள் தரப்புல இருந்து வந்துச்சு. ஏன்னா வந்து கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு, நாங்க நம்பி வந்து வாக்களிச்சோம், அவங்க வந்து வேற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி எதிர்ப்புகள் வந்துருந்துச்சு. இதுல நிறைய மாவட்டங்கள்ல விவசாயிகள் போராட்டமும் நடத்தியிருக்காங்க. சில இதுல வந்து அவங்கள கைது பண்ற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது. ஆமா, ரொம்ப காட்டு முன்னாடித்தனமா சில காவலர்கள் வந்து விவசாயிகள் கைது பண்ண காட்சிகள்லாம் வந்து பார்த்தோம் நம்ம. இப்ப இதுக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேனை தடவி வாக்குறுதி கொடுக்குறப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து விதிமுறையெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா, இப்ப மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கிட்டதுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா, இது வந்து நிர்வாக திறமையின்மையை காட்டுதா அல்லது மக்களை நீங்க ஏமாத்துறீங்கன்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ உள்ள அமைச்சர்கள். ஏன்னா நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தான் சொல்லியிருந்தாரு, ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து இவ்வளவுதான் பர்மிட் பண்ணுது, அதனால அப்போ அந்த ரெகுலேஷன்ல திமுக ஆட்சியில இப்போ வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா மறுபரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா பண்ணணும், ஏன்னா விவசாயிகளோட ஒரு நியாயமான கோரிக்கை தான் இது. பாப்போம் முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாரு. சென்னை கோயம்பேடு பகுதியில் ஒரு தனியார் பார் வந்து நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க வந்து முந்தானேத்து ராத்திரி ஒரு பெண், அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காங்க. யாசின் அப்படிங்கிற பெண், இன்னொரு பக்கம் சுமன்கிற ஒரு நபர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காரு. இந்த 2 பேருக்கும் பாருக்குள்ள தகராறு ஏற்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தனியார் பார் ஆட்கள் வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. வெளியே வந்தும் இந்த சுமனோட ஆட்கள் வந்து ரொம்ப கோவத்துல இருந்திருக்காங்க, இவங்களால தான் நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க வண்டியில போயிருக்காங்க. அதாவது பாருக்கு முன்னாடி நிறைய வாகனங்கள் நிக்குது, எப்படி காவல்துறை வந்து ஏதோ ஒரு இடத்துல அனுப்பி பிடிக்கிறாங்க, பார் வாசல்னாலே ட்ரங்க் அண்ட் டிரைவ் எல்லாம் பிடிச்சி போடலாம். பட் அவங்க வண்டியில போயிருக்காங்க 2 வீலர்ல, இவங்க வந்து கார்ல பின்னாடி போய் போதை தலைக்கேறிடுச்சு போல அந்த பெண்ணை வந்து இடிச்சு அவங்கள வந்து கொலையே பண்ணியிருக்காங்க. இந்த குரூப், இந்த சுமன்கிற நபரோட குரூப்பு, அந்த 6 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. அந்த கார்ல வந்து திமுகவோட கொடியும் இருந்திருக்கிறதுனால இவர் திமுகவை சேர்ந்தவராலாம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து அந்த 18 வயது பெண் யாசின் பரிதாபமா வந்து அவங்க உயிரிழந்திருக்காங்க. அவங்க கூட பயணிச்சவங்களும் வந்து அடிபட்டிருக்கு, அவங்களும் தீவிர சிகிச்சையில இருக்காங்க. இந்த போதைங்கிறது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயங்கிறத நம்ம தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த போதையை ஒழிச்சாலே கிட்டத்தட்ட 3/4 குற்றங்கள் வந்து ஒழிஞ்சிரும். 134வது மன் கி பாத்ல பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எப்ப பேசுவாரு. இந்த முறை பல்வேறு விஷயங்கள் வந்து பேசிடுறாரு. குறிப்பா அவருடைய டூர் பயணங்கள் எல்லாம் எப்பயுமே அந்த மன் கி பாத்ல வந்து இடம்பெறும். என்ன சொல்றாரு? இந்த முறை 5 நாடுகளுக்கு வேற போயிட்டு இருந்தார்ல, போயிட்டு வந்துதான் சொல்லுவாரு. வந்ததை சொல்றாரா? போறதை நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நெதர்லாந்துல இருந்து ஆனைமங்கலம் செப்பை எடுத்துட்டு வந்தார்ல, அது வந்து இந்தியாவுக்கே பெரிய பெருமை, தமிழர்களுக்கு பெரிய பெருமை. 1700 அந்த ஆண்டுகள்ல வந்த டச்சுக்காரர்கள் எடுத்துட்டு அங்க போயிட்டாங்க, நம்ம இங்க இருந்து பேசி வாங்கிட்டு வந்தோம், அது வந்து பெரிய பெருமையினர். உண்மையான தமிழர்களுக்கு வந்து பெரிய பெருமை தான். அதை பத்தி குறிப்பிட்டு இருந்தாரு. இதை பத்தி நேற்று கமெண்ட்ஸ்ல நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். அதுல தவறுதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ஆண்டுகள்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுகள் தான். அது ஒரு 9,000 ஆண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னன்னா, கிரிஜா அம்மாங்கிறவங்களை பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி. அவங்க நாகர்கோயிலை வந்து சேர்ந்தவங்களாம். நாகர்கோயில்ல நிறைய பள்ளிகள், இந்த அமைப்புகள்லாம் வச்சு கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ராணுவ வீரர்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவர்கள்ட்ட ஒவ்வொரு நாள்லயும் 1 ரூபா வாங்குறாங்களாம். அப்படி வாங்கியே ஒரு மாணவர்கிட்ட ஒரு 365 ரூபா வாங்க முடியும்ல, இப்படி 40 லட்சம் ரூபா மாணவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி ராணுவத்துக்கு அனுப்பி விட்டுருக்காங்களாம். அவங்கள பத்தியும் பெருமையா வந்து பேசியிருந்தாரு மோடி. ஓகே, அதெல்லாம் பேசினாரு.
இந்த நீட் எக்ஸாமை பத்தியோ, இந்த சிபிஎஸ்இ +2 ரிசல்ட்ல அந்த குளறுபடிகளை பத்தியோ, இல்ல பெட்ரோல் டீசல் ஏறிட்டே போய்கிட்டே இருக்கே அதை பத்தியோ, இந்த மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விஷயத்த பத்தி எங்கேயுமே பதில் இல்லை. ஆமா, நெதர்லாந்துல இருந்து வாங்கிட்டு வந்தது, இட்டாலிக்கு வாங்கிட்டு போன மெலடி சாக்லேட், இதை பத்தி தான் அவர் வந்து வீடியோ போடுவார். சொல்லல, பேச மாட்டாரு, ஆனா வீடியோ போடுவாரு. இதுதான் பண்ணிருப்பாரு. ஏற்கனவே நீட்டு, சிபிஎஸ்இ இப்படியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தா, யூபியில ஒரு பிஎடுக்கான ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு காலேஜ்ல நடந்திருக்கு, கான்பூர்ல. அங்க போயிட்டு கடைசி நேரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, போய் ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து போயிருக்காங்க. அந்த கடை முன்னாடி ஒரு க்ரௌடு கொஞ்சம் கூடிருச்சு, அந்த காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு முன்னாடி. ஏற்கனவே அங்க முன்னாடி உள்ள அந்த கழிவுநீர் கால்வாயோட ஸ்லாப் வந்து ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. அவங்க போய் நின்னதுல அப்படியே உடஞ்சி உள்ள விழுந்திருக்காங்க. ஸோ அதில் சில பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. சில பேர் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த சாக்கடையாக போயிருச்சு. அவங்களாம் கண்ணீர் விடுற காட்சிகள்லாம் பார்த்தோம். ஆனால் வந்து யூபி அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம்னு பிஜேபிக்காரங்க சொல்லிப்பாங்க. இப்படி கடைசி நேரத்துல சொல்றது, எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி விளையாடுறது, இதுதான் பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கு வங்கத்துல எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே வன்முறைகள் நடந்துகிட்டு தான் இருந்தது. இதுல வந்து எங்க கட்சிக்காரங்களை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த அபிஷேக் பானர்ஜி, மம்தா பானர்ஜியோட மருமகன், இவர் வந்து நான் ஆறுதல் சொல்ல போறேன்னு அவங்க வீடு தேடி போயிருக்காரு. ஒரு படையா போயிருக்காரு. அந்த நேரத்துல அவர் மேல கல்லை வீசியிருக்காங்க, முட்டையெல்லாம் வீசியிருக்காங்க. ஸோ தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவர் வந்து ஒரு கிரிக்கெட் ஹெல்மெட் மாதிரி ஒன்று போட்டு அவரை வந்து கட்சிக்காரங்க வந்து காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இது பிஜேபி தான் பண்ணியிருக்காங்க திட்டமிட்டு அப்படின்னு மம்தா பானர்ஜி வந்து சொல்லியிருக்காங்க. சிகிச்சை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க. காங்கிரஸ், ஆர்ஜேடி, சமாஜ்வாடி இந்த மாதிரியான எதிர்கட்சிகள் மம்தா பானர்ஜிக்கு நாங்கள் துணை நிற்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராகுல் கூட எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், நான் வந்து ஒன்றா இருப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்கதாகவும் மம்தாவே சொல்லியிருக்காங்க. அபிஷேக் பானர்ஜி ரொம்ப ஆடிதான் போயிட்டாரு. அவர் கண் கலங்கி கலங்குற காட்சிகளோட வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 எம்எல்ஏக்களையும் தூக்குறதுக்கான வேலைகளை பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா இவங்க மீட்டிங்னு கூப்பிட்டா பாதி பேர் வரதில்லைங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. மம்தா கூப்பிட்டா ஓகே, ஒரு சிங்கப்பெண் மாதிரி இருந்தாங்க வெஸ்ட் பெங்கால, ஒரு அதிமுகவாங்கிற மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா, முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த NS ராஜா சுப்பிரமணி பதவி ஏத்துக்கிட்டாரு. அவர் வந்து நிறைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. குறிப்பா உள்நாட்டிலே ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்வேன்ட்டு அந்த ஸ்பீச்ல எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, ஒரு தமிழர் வந்து அந்த முக்கியமான பதவிக்கு வந்திருக்குதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான். சாட் ஜிபிடி, பிரியாணில கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டேன், இப்ப என்ன பண்றது? சாட் ஜிபிடி சொல்லுதான், எப்படியாவது சாப்பிடுங்கடா, இதுக்கெல்லாம் நான் என்னடா பண்ண முடியும்? கரண்ட் போயிட்டு வருது அப்படின்னா நம்ம விஜயண்ணா கத்தி படத்துல வர மாதிரி எங்கேயோ தீய சக்திக்கு எதிராக காயின் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. படிப்படியா முன்னேறுது மாமா உங்க வாழ்க்கையா மாப்ள? வாழ்க்கையா? பெட்ரோல் டீசல் விலை மாமாக்குறாங்க. ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ்ன்னு புதுசா வாங்கி கொடுத்த பின் பெற்றோரின் பெருமிதமான மொமெண்ட். ஸ்கூல் திறக்க போறனால இதை மீமா போட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது அண்ணாமலை கொடுத்துடலாம், நான் போற பாதைன்னு சொல்லிட்டு டெல்லி நோக்கி இருக்கு நாளைக்கு அவருடைய பயணம். அதுக்கப்புறம் எந்த பாதையை நோக்கி எந்த பக்கம் போவாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எடுத்து சொல்லியிருந்தாருல, இனிமே நான் போற பாதை, அவருடைய பேச்சுக்கிட்ட ஏதாவது ரூட் எடுப்பாரா அண்ணாமலை, பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் அண்ணாமலை வந்தாருன்னா தமிழ்நாட்டு அரசியலும் சலசலப்பு இருக்குதான் வந்து செய்யும். டெய்லி பிரஸ் மீட் கொடுப்பாரு, பரபரப்பாவே தான் இருக்கும். பாப்பா என்ன பண்றாருன்னு. நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.